ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் கொண்டே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டோட லேஸு நாட் டிசைன்ஸ் வந்து 2 பார்த்துடலாங்க. 2 டிசைன்ஸ் வந்து நான் காட்ட போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரீ கிளாத்லேருந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 இன்ச்சு அகலம், 4 இன்ச்சு உயரம் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து நம்ம மெயின் கிளாத்தில் இது வந்து சாரீ கிளாத்லேருந்து கட் பண்ணி எடுத்தேன். அதுக்கு வந்து நம்ம லைனிங் வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு பீஸாக கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து லைனிங் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு மெயின் கிளாத்துக்கு கீழே லைனிங்கை வச்சுட்டு 4 சைடும் வந்து சுற்றியும் தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. 4 இன்ச்சு கேப்லேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போது தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறத விட வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதுங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். இருந்தாலும் நான் வந்து சொல்கிறத பார்த்தீங்கன்னாவே போதுங்க, உங்களுக்கு ஈஸியாக வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது நடு சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு 4 வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நடு சென்டரை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் ஹோல்ஸ் போடணும். அதுக்கு துணியை வந்து 2ஆக விரிச்சுக்கோங்க. மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் 2ஆக விரிச்சுக்கோங்க. லைனிங் கிளாத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி சிசர் கட்டிங் வந்து கொடுக்கணும். சின்னதாக கட்டிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக உங்களோட ஒரு விரல் வந்து உள்ளே விடணும். விட்டுட்டு மெயின் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு ஹோல்ஸ் வழியாக விரலை விட்டு மெயின் கிளாத்தை வந்து வெளியில் வந்து இழுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து 4 சைடும் நீங்கள் சின்னதாக இந்த மாதிரி கட்டிங் பண்ணிக்கோங்க. கட்டிங் பண்ணி எடுத்துட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக உள்பக்கமாக விரலை விடுங்க. விரலை விட்டு அந்த மெயின் கிளாத்தை வந்து அந்த ஹோல்ஸ் வழியாகவே இழுத்துக்கோங்க. வெளியில் இழுத்தீங்கன்னா பிசுறு மொத்தமும் 4 சைடு இருக்கிற பிசுறு மொத்தமும் உள்பக்கமாக போயிடுங்க. அந்த கட்டிங் எது கொடுக்குறோம், சிசர் கட்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 4 பக்கம் நம்ம அந்த துணி வெளியில் இழுத்ததுக்கப்புறம் பிசுறுலாம் உள்ளே போயிடும் இல்லைங்களா. போனதுக்கப்புறம் சிசரோ இல்லை ஊசியோ இதை வச்சு இழுக்கும்போது மொனை வந்து கரெக்டாக ஷார்ப்பாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நல்லா திருப்பி கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ துணி மொத்தத்தையும் நம்ம வெளியில் இழுத்துக்கலாங்க. இப்போ பிசுறு மொத்தத்தையும் வெளியில் இழுத்துட்டேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால் இப்போ பிசுறு மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே போயிடுச்சிங்க. இப்போது மொனை எல்லாமே ஷார்ப்பாக நம்மளுக்கு கிடைக்கணும். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வந்து எடுத்துக்கிறேன். பெரிய ஊசி இருக்கும் இல்லைங்களா, அதுலேயும் வச்சு செய்யலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி சிசர் வச்சு நீங்கள் செய்யுங்க. பார்த்து கட் பண்ணிடாமல் நிதானமாக செய்யுங்க. 4 பக்கம் 3 முனையில் இந்த மாதிரி சிசர் விட்டு இழுத்தீங்கன்னாவே போதுங்க. அந்த ஷார்ப் இருக்குது பார்த்தீங்களா, 4 பக்கமும் அது எல்லாமே கரெக்டாக நீட்டாக வந்துடும். 4 பக்கமும் அந்த ஷார்ப் எடுத்து விட்டுட்டு அதுக்கு மேலேயே வந்து இப்போ நம்ம வந்து படிமான் தையல் வந்து ஒன்று போட்டுடலாங்க. திருப்பியும் இப்போ 4ஆக வந்து மடிச்சிக்கலாம். 4ஆக மடிச்சுட்டு 2 சைடுமே சின்னதாக ஒரு சிசர் கட்டிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அது வழியாக அந்த ஹோல்ஸ் வழியாக நாட்டை உள்ளே விட்டுடுங்க. விட்டுட்டு நான் எப்படி வந்து தையல் போடுறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நாட்டோட சேர்த்து தையல் போடணும். நடுவு சென்டர்லேருந்து இப்படி கிராஸாக வரணும். 4 இன்ச்சில் கிராஸாக வரணும். கிராஸாக 4 இன்ச்சு பிடிச்சிட்டே வந்து நடுவு சென்டரில் வந்து நிற்கணும் நாட்டோட சேர்த்து. திருப்பியும் நடுவு சென்டர் பாயிண்டில் இருந்து கொஞ்சமாக வந்துட்டு 4 இன்ச்சு கேப்பில் கீழே கடைசி வரைக்கும் வரணும்.
டபுள் ஸ்டிச்சாக போட்டு எடுத்துக்கோங்க. நாட்டையும் சேர்த்து வந்து தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். திருப்பியும் பீஸை இந்த சைடு ரெண்டாக வந்து ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் ஃபோல்டிங் வந்து ஒரே அளவாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க, எச்சு கம்மியாக வரக்கூடாது. திருப்பியும் அதே மாதிரி நடு சென்டர்லேருந்து அந்த சைடு 1/4 இன்ச்சு, திருப்பியும் நடு சென்டர்லேருந்து இந்த கீழ் சைடு 1/4 இன்ச்சு. ஃபுல்லாக 1/4 இன்ச்சில் தைக்கக்கூடாதுங்க. மேல் சைடு இருந்து 1/4 இன்ச்சிலே பிடிச்சிட்டு வந்து நடு சென்டரில் நிற்கணும். திருப்பியும் நடு சென்டர்லேருந்து கீழே வந்து 1/4 இன்ச்சில் தைச்சிட்டு வரணும். இப்போ பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது ஊசியில் இந்த மாதிரி நூலை வந்து 4ஆக வந்து கோத்து எடுத்துக்கலாம். நடுவு சென்டர்லேருந்து பாருங்கள், நான் வீடியோவில் நான் காட்டுற மாதிரி உங்களுக்கு பார்த்தாவே புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நடுவு சென்டர் பாயிண்ட் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு 2 பாயிண்ட் நடுவு சென்டர் இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் வந்து கையாலே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டுட்டு லாஸ்ட்டாக முடிச்சு வந்து போட்டுக்கலாம். முடிச்சு போட்டால் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா 1 வாஷ் 2 வாஷ்லேயே வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிடும். கஸ்டமர் வந்து அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் தைச்சிட்டு வந்து ஸ்டிச்சிங் போட்டுட்டு கையாலே ஸ்டிச்சிங் போட்டுட்டு லாஸ்ட்டாக முடிக்கும் போது முடிச்சு வந்து போட்டு எடுத்துக்கோங்க. 3 முடிச்சு வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ முடிச்சு வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஈஸியாக ஒரு நாட் டிசைன்ஸ் வந்து நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இது வந்து ப்ளவுஸில் வச்சு நான் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைனர் ப்ளவுஸ் வந்து நான் தைச்சிருக்கேங்க. ஆல்ரெடி வீடியோவை நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவோட லிங்க் வேணும்னாலும் நான் எண்டு ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க இந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிசைன் எப்படி இருக்குது, ப்ளவுஸோட டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ப்ளவுஸுக்கு ஏற்ற டிசைனுக்கு ஏற்ற நாட் டிசைன்ஸ் வந்து தைச்சிட்டோம். அடுத்தது 2வது டிசைன் வந்து ஒன்று பார்த்துடலாங்க. நாட் டிசைனு இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஃப் ஸ்லீவ் தாங்க வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். பஃப் ஸ்லீவும் வந்து வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 2வது டிசைன் வந்து பார்த்துடலாங்க. நாட் டிசைனு இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து லைனிங் கிளாத் தேவையில்லை, வெறும் ஒரு பீஸே வந்து போதும். இதுவும் சாரியிலிருந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுவும் 4 இன்ச் அகலம் 4 இன்ச் உயரம் வந்து எடுத்துக்கலாம். சமோசா மாதிரி 2ஆக மடிச்சிக்கலாங்க. மடிச்சுட்டு நான் எப்படி மடிக்கிறேன்றதை பாருங்கள். அந்த சைடு லெஃப்ட் சைடு லைட்டாக மடிக்கணும் சென்டர் பாயிண்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு அதே மாதிரி சென்டர் பாயிண்ட் வரைக்கும் மடிக்கணும். மடிச்சுட்டு ஒரு தையல் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு நடு சென்டரில் வந்து நாட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை வந்து 2ஆக மடக்கிக்கணும். மடிச்சுட்டு இப்போ நடு சென்டர்லேருந்து கீழே வரைக்கும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு தையலாக வந்து போட்டுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். எஜ்ஜி தையல் போட்டு ஆரம்பிங்க. முடிக்கும் போது எஜ்ஜி தையல் போட்டு முடிங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராதுன்னா பிரிஞ்சு வந்துட்டே இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே திருப்பிக்கலாம். இப்போது இதுக்கு வந்து லைனிங் வந்து தேவையில்லை, ஒரே ஒரு பீஸ் மட்டும் போதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு பூ டிசைன் மாதிரி சங்கு பூ மாதிரியே இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த ப்ளவுஸுக்கு இந்த சங்கு பூ மாதிரி டிசைனு. இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட டிசைன் ப்ளவுஸும் பாருங்கள், நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன்.
உங்களுக்கு வேணுன்றவங்க எண்டு ஸ்க்ரீனாக வைக்கிறேன், வேணுங்கிறவங்க நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து வேறு வித மாதிரி பஃப் ஸ்லீவ் தான் வச்சுருந்தேன். நான் டிசைனும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. கஸ்டமர் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் சம்மந்தமான வீடியோக்கள் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத, இந்த டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.